இந்த பாஜக ஆதரவாளர்கள் பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாதுங்க, மாட்டுக்கறியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களை கொன்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துவோம். அவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம, நீ எதற்கு மற்றவர்களுடைய உணவு விஷயத்துல நீ தலையிடுற? அது உன் வேலையே இல்லையே. அவங்களுக்கு பிடிச்ச உணவை அவங்க சாப்பிட போறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச கறியை அவங்க சாப்பிட போறாங்க. அதுலலாம் நீ தலையிட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு நாம பதில் கொடுத்துருக்கோம். அதுதானே உண்மை. இப்ப திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்றதுக்கு பல கோடி பேர் போயிருப்பாங்க, அசைவம் சாப்பிடாத நபர்களெல்லாம் போயிருப்பாங்க. அந்த இடத்துல இப்ப அவங்க அசைவம் சாப்பிட்டாங்க, திணிக்கப்பட்டிருக்கு. மாட்டுக்கறி அந்த கறி சாப்பிடக்கூடாது, இந்த கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல பேர் பேசுனீங்களாடா நீங்கெல்லாம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா, நீங்களே மாட்டுக்கறி சாப்பிட்டீங்க பாத்தீங்களா, நீங்களே மாட்டு கொழுப்பை சாப்பிட்டீங்களா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றது. அப்ப இது தவறான விஷயங்க. பாத்தீங்களா என்ன நடந்துருச்சு? இதற்கு காரணம் கிறிஸ்துவர்கள் தான் சொல்லிட்டு ஒரு கூட்டம் கிளம்பிடுச்சு, இதற்கு காரணம் இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பிடுச்சு. இந்த செய்தியை வச்சு, இந்த லட்டு விஷயத்தை வச்சு ஒரு மத கலவரத்தை இந்தியாவில் ஏற்படுத்த இந்த மதவாத சக்திகள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா அதற்கு நாம ஒருபோதும் வாய்ப்பு கொடுத்துடவே கூடாது. தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கண்ணா, லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு யாருக்கிட்டயாச்சும் இப்ப நம்ம கேட்டோன்னா, லட்டு திங்க எனக்கெல்லாம் ஆசையே இல்லைப்பா, நான் அசைவமே எடுத்துக்க மாட்டேன், நான் அசைவமே சாப்பிட மாட்டேன், திருப்பதி ஏழுமலையான வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில இருந்து நடந்தே நான் போனேன். திருப்பதி ஏழுமலையான வழிபட்டுட்டு லட்டுக்காக வரிசையில் நின்று காத்திருந்து அந்த லட்டை வாங்கி நான் சாப்பிட்டுட்டு, அதன் பிறகு அந்த லட்டை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு அசைவமே சாப்பிடாத எங்கள் வீட்டு உறவினர்கள்கிட்டலாம் அந்த லட்டை நான் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருந்தேன். அந்த லட்டை அவங்களும் சாப்பிட்ருந்தாங்க. நான் அசைவமே சாப்பிட மாட்டேன், திருப்பதி ஏழுமலையானை நம்பி தான் நான் திருப்பதிக்கே போனேன். ஆனால் இப்போ ஒரு செய்தி பார்த்த உடனே அப்படியே இடி விழுந்தது போல இருக்கு. அதாவது லட்டுல விலங்குகளுடைய கொழுப்பை கலந்துருக்காங்க. இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் நியாயமாங்க? அசைவமே சாப்பிடாத நான் இப்ப அசைவம் சாப்பிட்டேனா, என் குடும்பம் அசைவம் சாப்பிட்டுடுச்சா, ஐயோ இது பாவமே அப்படின்னு பல பேர் சமூக வலைதளத்துல புலம்புறதை நம்மளால பார்க்க முடிந்தது. குறிப்பா கடவுளை நம்பி வந்தோம், அந்த இடத்துல குடும்படா கலப்படத்தை கலப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பல பேர் கேள்வி கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னாங்க, இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு கலாச்சாரம் இருக்கு, அதாவது மாட்டை கொன்னா பாவம், மனுஷனை கொன்னா தர்மம். அப்படிதான் மாட்டுக்காக மனிதனை கொலையெல்லாம் பண்ணாங்க, நம்ம பார்த்தோம். இப்போ நாம என்ன சொல்றோன்னா, இப்போ யாராச்சும் ஒருத்தர் மாட்டுக்கறி விரும்பி சாப்பிடுவாங்க, கோழிக்கறி சாப்பிடுவாங்க, ஆட்டுக்கறி சாப்பிடுவாங்க, பன்னிக்கறி கூட சாப்பிடுவாங்க, அது அவங்களுடைய விருப்பம். இப்போ அந்த நேரத்தில் போயிட்டு நீங்க மாட்டுக்கறி சாப்பிடவே கூடாது, ஏன் மாட்டுக்கறி சாப்பிட்றீங்க, ஏன் பன்னிக்கறி சாப்பிட்றீங்க, மாட்டுக்கறி பன்னிக்கறி எல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அப்படி சொன்னா அது தப்பு. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த பாஜக ஆதரவாளர்கள் பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாதுங்க, மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களை கொன்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துவோம். அவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம, நீ எதற்கு மற்றவர்களுடைய உணவு விஷயத்துல நீ தலையிடுற? அது உன் வேலையே இல்லையே. அவங்களுக்கு பிடிச்ச உணவை அவங்க சாப்பிட போறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச கறியை அவங்க சாப்பிட போறாங்க. அதுலலாம் நீ தலையிட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு நாம பதில் கொடுத்துருக்கோம். அதுதானே உண்மை. அப்ப அவங்க எந்த கறியை வேணா விருப்பப்பட்டு சாப்பிடலாம், அது அவர்களுடைய விருப்பம். அதுல யாருமே தலையிடக்கூடாது. அதே போல இப்ப அசைவமே சாப்பிட மாட்டாங்களே, எனக்கு அசைவமே வேணாம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இப்ப அசைவமே நாங்க சாப்பிடலன்னு நம்பி இருந்தாங்க அவங்க இத்தனை நாளா. இப்ப திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்றதுக்கு பல கோடி பேர் போயிருப்பாங்க, அசைவம் சாப்பிடாத நபர்களெல்லாம் போயிருப்பாங்க. அந்த இடத்துல இப்ப அவங்க அசைவம் சாப்பிட்டாங்க, திணிக்கப்பட்டிருக்கு. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இது சரியான்னு கேட்டீங்கன்னா இது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். குறிப்பா இப்ப லட்டுல இனிப்பு இருக்கு என்ற அடிப்படையில தான் அவங்க வாங்கி சாப்பிட்றாங்க, அது ஒரு பிரசாதம் போல. இப்ப திருப்பதி கோயிலுக்கு போனாலே, திருப்பதினாலே ரொம்ப ஃபேமஸான விஷயம் அந்த லட்டு தான், திருப்பதி லட்டு தான். அதை வாங்கிட்டு குடும்பத்துல எல்லாம் கொடுத்து அவங்க மகிழ்ந்து போறாங்க. இப்ப நாம என்ன சொல்றோம்னா, அந்த இடத்துல அசைவமே சாப்பிடாத ஒரு நபர்களுக்கு திணிக்கப்பட்டிருக்கு, அசைவம் திணிக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். குறிப்பா இதற்கு காரணமான நபர் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய நபர்கள் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது, தண்டிக்கப்பட வேண்டும். இப்ப இந்த நேரத்துல சமூக வலைதளத்தில் நான் ஒரு சில செய்திகளை நான் பார்த்துருந்தேன். குறிப்பா திமுக ஆதரவாளர்கள் தான் பல பேர் பேசியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாட்டுக்கறி அந்த கறி சாப்பிடக்கூடாது, இந்த கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல பேர் பேசுனீங்களாடா நீங்கெல்லாம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா, நீங்களே மாட்டுக்கறி சாப்பிட்டீங்க பாத்தீங்களா, நீங்களே மாட்டு கொழுப்பை சாப்பிட்டீங்களா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றது. அப்ப இது தவறான விஷயங்க.
இது வந்து பண்ணவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா இப்ப திருப்பதி கோயிலுக்குள்ள போறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பாஜக ஆதரவாளர்கள் கிடையாது. இப்ப நீ எந்த கறி வேணா சாப்பிடுப்பா, உன் உணவு விஷயத்துல நான் தலையிட மாட்டேன்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட அசைவம் சாப்பிடாத நபர்கள் இருக்காங்க. அவங்க கூட திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போயிட்டு அந்த லட்டை வாங்கி சாப்பிட்டு இருக்கலாம். இப்ப மாட்டுக்கறி நான் சாப்பிடுவேன், கோழிக்கறி நான் சாப்பிடுவேன், பன்னிக்கறி நான் சாப்பிடுவேன், எப்படி அது உங்களுடைய உரிமையோ என்னுடைய உரிமையோ நாம பேசுறோம்ல, அதே போல அசைவம் சாப்பிடாத அவர்களுடைய உரிமை. இப்ப அந்த இடத்துல வந்து அவர்களுக்கு ஒரு தவறு நடந்திருக்கு. இப்ப அந்த இடத்துல அசைவ உணவு வந்து கட்டாயப்படுத்தி திணிக்கப்பட்டிருக்கு. அது தப்பு தானே, அதை நம்ம கண்டிக்க வேண்டிய இடத்துல தானே இருக்கணும். அதை கண்டிக்காம குறிப்பா திராவிட ஆதரவாளர்கள் எல்லாம் இதுதான்ப்பா வாய்ப்புன்னு சொல்லிட்டு மாட்டுக்கறி தின்னிட்டீங்களா அவ்வளவுதான் போங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணி பேசுறதெல்லாம் நம்ம சமூக வலைதளத்துல நம்ம பல செய்திகளை நம்ம பார்த்துருந்தோம். அதே போல நமக்கு என்ன பதட்டம்னா, நமக்கு என்ன பயம்னா, இதை வச்சு இந்த பாஜக கட்சிக்காரங்க மீண்டும் இந்தியாவில் ஒரு மத பிரச்சனையை கிளப்பி விட்டு அதன் மூலமா லாபம் அடையிறதுக்கு பல வழியில் அவங்க ஈடுபடுவாங்க. அதற்கு வந்து மக்கள் நம்ம வழி விட்டுறவே கூடாது. இப்ப நாம என்ன சொல்றோம்னா, இது மட்டுமே பிரச்சனை இல்லை. இப்ப இந்த லட்டு விஷயத்துல தப்பு பண்ண யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும். தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிச்சு நீங்க தண்டனை கொடுங்க, அவங்கள தண்டிங்க. மாறா இதே வச்சு இதே பேசி பாத்தீங்களா என்ன நடந்துருச்சு, இதற்கு காரணம் கிறிஸ்துவர்கள் தான் சொல்லிட்டு ஒரு கூட்டம் கிளம்பிடுச்சு, இதற்கு காரணம் இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பிடுச்சு. இந்த செய்தியை வச்சு, இந்த லட்டு விஷயத்தை வச்சு ஒரு மத கலவரத்தை இந்தியாவில் ஏற்படுத்த இந்த மதவாத சக்திகள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா அதற்கு வந்து நாம ஒருபோதும் வாய்ப்பு கொடுத்துடவே கூடாது, வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது. குறிப்பா இதனையெல்லாம் மக்கள் வந்து புரிந்து கொள்ளணும். இங்க சுத்தி என்ன மாதிரியான அரசியல் நடந்துட்டு இருக்கு பாருங்களா, எல்லாத்திலையும் கலப்படும். கடைசியில கடவுள் நம்பி திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போனா அந்த லட்டு வாங்கினா அந்த லட்டுலையும் கலப்படும். இப்படியேப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள் தான் நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரையும் நம்பி எதையும் செய்ய முடியாது. அதுதான் உண்மைங்க. இப்ப இந்து மதத்தை வந்து கொச்சப்படுத்திட்டாங்க, இந்து மதத்துக்கு எதிராக பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பல பேர் பேசி இதன் மூலமா இந்த நாட்டில் ஒரு மத பிரச்சனையை ஏற்படுத்தலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தீவிரமா தற்போது செயல்பட்டு இருக்காங்க. இதனையெல்லாம் மக்கள் சரிவர புரிந்து இந்த பிரச்சனையை வந்து சரியா கையாளணும். குறிப்பா மதவாத சக்திகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுத்துடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. குறிப்பா இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்பதற்காக தான் இந்த பதிவு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.